அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு மன அழுத்தம் என்றால் என்ன, மன அழுத்தத்தின் வகைகள் மற்றும் மன அழுத்தத்திற்கான தீர்வுகள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ், இதை பற்றி நம்ம காணொலிகளில் பாகம் 1 பாகம் 2 அப்படின்னு வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால மிக தெளிவாக மிக நிதானமாக சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மன அழுத்தமானது இன்றைய காலகட்டத்தில் அவசியம் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இருக்குமா, பெரியவர்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கு பூமியில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் ஏதேனும் ஒரு ரூபத்தில் ஏதேனும் ஒரு விதத்தில் மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதோடைய கால அளவு மற்றும் இதோடைய பாதிப்பின் அளவு வேண்டுமானால் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாமே தவிர மன அழுத்தம் என்பது அனைத்து ஜீவராசிகளுக்குமே உண்டானது. குறிப்பாக மனிதர்களை இது ஏன் அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது மருத்துவம் பார்க்கும்போது சரியாயிடும். அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக உடலில் ஒரு பாதிப்பு இருந்தால் கூட அதற்கு அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகள் இன்னைக்கு இருக்கு, அது சரியா போயிடும். ஆனால் மனதில் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பை, மனதில் இருக்கக்கூடிய வலியை விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. அது மட்டுமல்லாமல் மனதில் இருக்கக்கூடிய வலியை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடையாது. அல்லது எவ்வளவுதான் நமக்கு நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய வலியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது சொல்லும் பொழுது காது கொடுத்து கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு யாருக்கும் நேரமோ மனதோ கிடையாது. மனதால் ஏற்படுத்தப்பட்ட அந்த வலி மற்றும் மனதில் உள்ள விவரிக்க முடியாத இனம் புரியாத ஒரு கவலை, இது அதிகமான பாதிப்புகளை ஒருத்தருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போறோம். உடலில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை சரி பண்ணிக்கிறோம், சரி. ஆனால் மனதிலான ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது தானாக சரியாயிட போகுது. உடனே அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவ்வளோ அர்ஜென்ட்டாக போய் நம்ம அந்த மனநலத்தை நம்ம பாதுகாத்துக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்ல போனால், நாம் எடுக்கக்கூடிய ஒரு சிறிய தவறான முடிவு நம்முடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டோம் அல்லது வாழ்க்கையவே முடிச்சு விட்டுரும். இதனால துன்பப்பட்ட உயிர்கள் ஏராளம். அப்படி ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடிய தருணத்தை எது உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னா, உடல் உண்டு பண்ணாது, மனம்தான் உண்டு பண்ணும். ஒரு நிமிஷம் யோசிக்காம நான் கையெழுத்து போட்டேன் சார், என்னுடைய வாழ்க்கையே மாறி போச்சு. அல்லது நான் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல நிதானமா நான் பார்த்து வண்டியில பொறுமையா வந்திருந்தேன்னா இந்த விபத்து எனக்கு ஏற்பட்டிருக்காது. நான் இந்த மாதிரி வந்ததே கிடையாது. 10 வருஷமா 20 வருஷமா நான் இந்த வேலையை செய்யறேன். ஒரு நிமிஷம் நான் கவனமா இருந்திருந்தேன்னா இந்த தப்பு நடந்திருக்காது. அப்ப அந்த ஒரு நிமிடம் நாம செய்யக்கூடிய அந்த தவறானது வாழ்க்கையவே புரட்டி போட்டது அப்படின்னு சொன்னா, இந்த மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு தவறு நடக்கக்கூடிய அந்த ஒரு நிமிடத்தை கொடுப்பதற்கான முக்கியமான காரணம். இதுல 2 விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒன்று அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடியது சமீப காலமாக அல்லது சில நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம். ஆனால் கிரானிக் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடியது நீண்ட நாட்களாக நாள்பட்ட மன அழுத்தம். இதுதான் வித்தியாசம். இதுல அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடியதும் சரி, கிரானிக் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடியதும் சரி, பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய சமீப காலமாக இருக்கக்கூடிய மன அழுத்தம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ரிஸ்கில் வேணாலும் கொண்டு போய் நம்மளை விடும். உடனடியாக நாம் அதுக்கு ஒரு கவுன்சிலிங்கை எடுத்துக்கிட்டு அதற்கான தீர்வுகளை நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, உடலில் ஒரு ஏற்படக்கூடிய ஒரு நோயை பற்றி உடனே நமக்கு சொல்ல தெரியும், அதே போல யாரை அணுகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா மனதளவில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னா, நாம மன அழுத்தத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கே தெரியாது. ஒரு நோய் அப்படின்னா உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா நாம் எப்பவும் போல இல்லாம இயல்புக்கு மாறான ஒரு வாழ்க்கைக்குள்ள போய்கிட்டு இருப்போம். இது ரொம்ப ஆபத்தானது. அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா,
நமக்கு மன அழுத்தம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, சில ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு இயல்பான வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சந்தோஷமா இருக்கும். நமக்கு மனசுல வேற எந்த விதமான பயமோ பதட்டமோ அலைகழிப்போ குழப்பமோ இருக்கவே இருக்காது. பெண்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதிகாலையில் எழுந்து அவங்களால எவ்வளவு பெரிய கோலத்தை வேணாலும் அவங்களால கோலத்தை போட முடியும். சமைக்கும் பொழுது மிக சுவையாக சமைக்க முடியும். உறங்க செல்லும் போது ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்கும் செல்ல முடியும். எல்லோரோடும் சகஜமாக அன்பாக பேச முடியும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் நல்ல வாகனம் ஓட்ட முடியும். சுவையாக சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்க முடியும். கோவப்படாமல் பேச முடியும். இயல்பான ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். அப்ப மன அழுத்தம் அப்படிங்கிறது இப்ப இருக்கு அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கு மாறாக சில நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம மன அழுத்தத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பயம். இந்த பயம் அப்படிங்கிறது எப்ப ஏற்படும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரவில் தனியா தூங்கறதுக்கு பயப்படுவாங்க. அதே சமயம் செல்போனை பார்த்து பயப்படுவாங்க. நமக்கு வரக்கூடிய கால்ஸ் பார்த்தாவே யார் ஃபோன் பண்றாங்களோ, என்னவா இருக்குமோ ஏதுவா இருக்குமோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு செல்போனை பார்த்தாவே வரும். அதே போல வாகனத்தை வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொன்னா அதுலயுமே அவங்களுக்கு பயம் வரும். வண்டி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இந்த மாதிரி பயம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பயம் என்பது மன அழுத்தத்தினுடைய முக்கியமான ஒரு வெளிப்பாடு. இதை உடனடியாக நம்ம சரி பண்ணல அப்படின்னு சொன்னா அது கிரானிக்கா மாறி இது ஒரு பெரிய உளவியல் சிக்கலையே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த பயம் போலவே பதட்டம் அப்படிங்கிறதும் உளவியல்ல நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தத்தை உடனடியாக கண்டறியக்கூடிய ஒரு ஃபேக்டரா இருக்கு. இந்த பதட்டம் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கூட வரும். எதையோ மறந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மட்டுமல்லாம ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படும் பொழுது கை கால் எல்லாமே உதற ஆரம்பிச்சிடும். நிதானமா அவங்களால யோசிக்க முடியாது. இப்படி பல்வேறு காரணங்கள் மன உளைச்சல் இருக்கு அப்படிங்கிறதுக்கும் மன அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு அடையாளமா இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த பயம், பதட்டம். இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா தூக்கமின்மை, பசியின்மை. ஒரு மனதில் குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொன்னாவே முதல்ல பாதிக்கப்படுவது பசியும் தூக்கமும். சரியான நேரத்துக்கு அவங்களால சாப்பிட முடியாது, சரியான நேரத்துக்கு அவங்களால தூங்க முடியாது. அப்ப உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையை அது பாதிக்கும் அப்படிங்கிறது நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். மனம் விட்டு பேசுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மனம் விட்டு ஒருத்தரால பேச முடியல அப்படின்னாவே அவருக்கு மனசுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். எது சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னா மனிதர்களை நம்புவதில் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். நம்பிக்கையான உறவுகள் அவரோடு இல்லை அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம். இந்த மாதிரி மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸினுடைய வகைகள் நிறைய இருக்கு. அதே போல அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளும் நிறைய இருக்கு. ஒரு காணொலியில பேசுற விஷயம் கிடையாது. இருந்தாலும் நீங்க மன உளைச்சல்ல இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றது மட்டும்தான் இந்த காணொலியோட வேலை. அடுத்த காணொலிகள்ல மன உளைச்சலுக்கான தீர்வுகளும் பல்வேறு விதமான மன உளைச்சலின் வகைகளை பத்தி நம்ம விவாதிக்க போறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.